ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ். வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் இல்லை, ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது இந்த ப்ரெக்னென்சியில். அதனால் வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக எடுத்து அப்லோட் பண்ண முடியலை. இந்த வீடியோவே வந்துட்டு தீபாவளிக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. பாப்பாவுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்காக சிவா டெக்ஸ்டைல் போயிருந்தோம். பட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப இல்லைனாலும் ஓகே. அவளுக்கு கிட்ஸுக்கான அந்த பாவாடை சட்டை எடுக்கிற ஐடியாவில் தான் நான் போனேன். அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்டல் கலர் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, சரி பேஸ்டல் கலரே அவளுக்கு செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலரே செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன் இன்ஸ்டாகிராமில். இந்த மெட்டர்னிட்டி ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ரேட்டை கேட்கும் போது எல்லாம் 1500 சொல்கிறாங்க. சரி நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெட்டீரியல் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மெட்டீரியல்ஸ் தான் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பட் அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். நான் அதே வந்துட்டு இந்த வீடியோவில் அதுக்கு ஒரு வீடியோ செப்ரேட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வச்சுருக்கேன். ஏன்னா அதோட இது வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னால் நல்லாயிருக்கும். கன்வீனியண்ட்டாக எப்படி இருக்கும் சில பேருக்கு இந்த மாதிரி டைமில் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது ஒரு டீட்டெயிலாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச சீக்கிரமாக போடணும்னு நினைக்கிறேன். பட் ஏதாச்சும் ஒரு ரீசன்னால் அப்படியே வீடியோஸ் எல்லாம் அப்படியே ஸ்டக்காகி நின்றுது. இது அப்படியே ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஈவினிங் வந்துட்டு ப்ரோசோன் மாலில் தீபாவளிக்கு முன்னாடி வந்துட்டு அந்த தீபாவளி அந்த இது மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த டைனோசர் செட்டப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி அவளை கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் காட்டலாம். ஏன் அப்படின்னா அப்போ அவளுக்கு டேர்ம் எக்ஸாம் ஏதோ முடிஞ்சு லீவ் விட்டுருந்தாங்க அந்த டைமில். ஸோ வீட்டிலே இருந்தா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி வெளியே எங்கன்னா கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நியர்பை இருக்கிற இங்கே வந்தால் சரி ஓகே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம். கிட்ஸுக்கு தனியாக விளையாடுறதுக்கெலாம் வச்சுருந்தாங்க. கிட்ஸுக்கு மட்டும் 150 சார்ஜ் பண்ணாங்க. அடல்ட்டுக்கு வந்துட்டு 50 ருபீஸ் அப்போ சார்ஜ் பண்ணாங்க. பட் இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது. நானும் முடிஞ்சு போடணும்னு நினச்சிட்டே இருப்பேன் இந்த வீடியோஸ் எல்லாம். பட் அப்படியே எடுக்கிறேன்னு தவிர அது அப்படியே நின்றுது. அது எடிட் பண்ணணும் அப்படின்றதுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே ஸ்டக்காகி நின்றுது. இதுவே கொஞ்சம் ரொம்ப டயர்டாக தான் இருந்தேன் நான். அப்புறம் சரி ஓகே அவளுக்காக நம்ம கொஞ்சம் பிரிஸ்க் ஆகிடணும், கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் இது பண்ணி போனோம். போயிட்டு அவங்க ஜாலியாக நல்லா விளையாடிட்டே இருந்தாங்க. நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அந்த பசங்களெல்லாம் பார்த்த உடனே கூட அவள் ஏஜ் பசங்களை பார்த்த உடனே நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் செட்டப்லாம் நிஜமாக ரியலாக நல்லா இருந்துச்சு. இது நிறைய பேர் ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. அப்புறம் என்னோடய ப்ரெக்னென்சியில் வந்துட்டு நான் இன்னொன்று சொல்லுது என்னோடய ஐ ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வச்சுருக்கேன். பட் அதுக்கு என்ன அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னால் தான் புரியும் நிறைய பேருக்கு. பட் என்ன இருந்தாலும் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேண்டிப்போம். அதே மாதிரி இதுவும் எனக்கு பாசிட்டிவாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே வந்துட்டு. பட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது.